ஜார்ஜ் சாலையினால் விலப்பறிக்கின்ற ஊழியர்களுக்கு நடத்தப்படுகின்ற இந்த பிரியாவிடை வைபவத்திலே எமது அழைப்பை ஏற்று இங்கே வருகிறவர்களுக்கும் எம் உள்ளங்களிலே என்றும் நிறைந்த எமது கௌரவ பாரம்பரிய மற்றும் சிறு கைத்தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் கௌரவ டாக்டர் தேவானந்த ஐயா அவர்களே, நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கும் செயலாளர் நாயகம் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் பாரம்பரிய மற்றும் சிறு கைத்தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் கௌரவ KN டாக்டர் தேவானந்தா அவர்களே, அரசு மலர்ந்து என்று சொன்னார்கள், ஆனால் இன்று எதுவும் நடைபெறவில்லை. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய நாட்கள் இப்பொழுது நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த நேற்றையான் பத்திரிகையில் கூட இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு மின்சக்திக்கு காட்டாடி விட்டுக் கொண்டிருக்கின்றார்களாம். இப்பொழுதுதான் அவர்களுக்கு ஞானம் பிறந்திருக்கின்றது. இன்று அவருடைய அரசியல் பயணங்கள் எங்கே செல்கின்றது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்திலே. ஆனால் எங்களுடைய அமைச்சர் எந்த நேரமும் எவ்வளவையும் எங்களோடு உறவாடி இன்று கிட்டத்தட்ட 12,000 ஏழை உள்ளங்களுக்கு அரசு தொழில் வாய்ப்பினை பெற்றுக் கொடுப்பது மட்டுமல்லாமல் இன்று எத்தனையோ தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டு எத்தனையோ ஏழை குடும்பங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரும் சற்று சிந்திக்க வேண்டிய நாளாக நீங்கள் இந்த நாளை நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும். வடமாகாணத்தில் இருக்கின்ற அதிகமான சாலைகளில் லஞ்சம் அதாவது கையூட்டல் மூலம் அதிகாரிகள் வந்தவர்கள் அதிகம். சிடிபி சட்டத்தை அவர்கள் அதிகம் படிக்கவில்லை. பயிற்சி பாடசாலை அதிபர் திரு வரதராஜன் அவர்களே, பொறியியலாளர் திரு சந்திரமோகன் அவர்களே, பொதுவாக வடமாகாணத்தை பொறுத்த வகையில் 7 சாலைகள் உள்ளன. இந்த 7 சாலைகளிலும் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒன்று இந்த சம்பள பிரச்சனை இருக்கலாம், மற்ற பதவி உயர்வு, வெற்றிடம் நிரப்புதல், மற்ற புதிய வாகனங்கள், மற்ற இன்னும் பல தேவைகள் இருக்கலாம். அப்ப இந்த தேவைகளை நாங்கள் நிச்சயம் பூர்த்தி செய்ய வேண்டும். உட்பட ஏனைய சாலைகளிலையும் அவ்வாறு முயற்சிகள் நடைபெறுகின்றது. அப்ப எந்த அளவு இந்த தொழிற்சங்கம் பலப்படுகிறதோ, எந்த அளவு அவர்கள் அக்கறையோடு செயல்படுகின்றார்களோ அந்த அளவுக்கு விரைவாக இந்த சாலைகள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை நான் தீர்க்கலாம் என்று நம்புகின்றேன். நீங்கள் எந்த அளவுக்கு கூட தொழிற்சங்கத்தை ஒரு வலுவானதாக, ஒரு ஆற்றல் உள்ளதாக, அக்கறை உள்ளதாக நீங்கள் மாற்றி அமைக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் முன்னேற்றம் காண்பீர்கள் என்று நான் நம்புறேன். நலன்களை, இந்த சாலையினுடைய நலன்களை, மக்களுடைய நலன்களை கருத்தில் எடுத்துக்கொண்டு அந்த நலன்களை பாதுகாக்கின்ற, பேணுகின்ற ஒரு செயல்பாட்டை, ஒரு நியாயமான உண்மையான செயல்பாட்டை கொண்டிருக்க வேணும். ஓய்வு பெற்று பேசியவர்கள் அவருடைய சேவையை, அவருடைய காலத்தில் அவருடைய சேவையை பாராட்டி பேசியது போல் தென்பட்டது. அந்த வகையில் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் அவர்களுக்கு சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த ஜால் சாலையினுடைய முன்னேற்றத்தை கருத்தில் எடுத்ததை பின்பற்றி ஏரிய சாலைகளும் நீங்கள் வளர்த்தடும். இதில் தான் நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும். இதோட முடித்துக் கொள்ளலாம். சரி, நன்றி, வணக்கம்.